வெல்கம் டு சுகம் ஹெல்த் டிப்ஸ் சேனல். இன்றைக்கி நாம் வீடியோவில் பிபி உயர் ரத்த அழுத்தம் அதை எப்படி உணவு மூலிமா நம்ம குறைச்சிக்கலாம் அப்படிங்கிறது தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய காலகட்டத்தில் பிபி என்பது அதிக மக்களை பாதித்து வரும் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. இந்த பிபியை எப்படி ரெகுலராக நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு மூலிமாவே கண்ட்ரோல் பண்ணிக்கலான்னு இன்றைக்கி ஒவ்வொரு ஃபுட்டாக பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு என்னென்னு பார்க்கலாம். பிபியை கட்டுப்படுத்த நமது உணவில் கட்டுப்பாட்டை கடைபிடிப்பது மிக அவசியங்க. ஆமாங்க, நம்மளுடைய உணவில் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்தோம் அப்படின்னா நம்ம எந்த டேப்லெட்டுமே எடுத்துக்காமல் உணவு மூலிமாவே நம்ம உயர் ரத்த அழுத்தம் பிபியை நம்ம குறைச்சிட முடியும். அது என்னென்ன உணவுகளை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வாழைப்பழத்தில் இருக்கிற மெக்னீசியம், பொட்டாசியம் ஆகிய தாதுக்கள் பார்த்திங்கன்னா ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுங்க. இந்த மாதிரி ரத்த அழுத்தம் பிரச்சனை இருக்கிறவங்க ரெகுலராக ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக ரத்த அழுத்தம் கண்ட்ரோலில் வர்றதுக்கு வாழைப்பழம் ஹெல்ப் பண்ணுது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இளநீர் இருக்குது இல்லையா, அந்த இளநீரில் இருக்கிற பொட்டாசியம் பார்த்திங்கன்னா ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு உதவுதுங்க. நீங்கள் ரெகுலராக ஒரு இளநீ குடிச்சிட்டு வந்தீங்கனாலும் அதில் இருக்கிற பொட்டாசியம் ரத்த அழுத்தத்தை குறைச்சி நம்மளோட உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உதவி பண்ணுது. அதே மாதிரி தொடர்ந்து ஒரு 3 மாதத்துக்கு வெறும் வயிற்றில் காலையில் தூங்கி எழுந்திரிச்சோன்னே வெறும் வயிற்றில் 2 பல் பூண்டு, பச்சை பூண்டு, 2 கிராம்பு வெறும் வயிற்றில் சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னாலும் தொடர்ந்து 3 மாதம் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் உங்களோட ரத்த அழுத்தம் குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பாதாம் நீங்கள் ரெகுலராக 2, 3 அந்த மாதிரி பீசஸ் பாதாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் ரத்த அழுத்தம் இதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. பாதாமை தொடர்ந்து வெறும் வயிற்றில் திராட்சை இருக்கு இல்லையா, அந்த திராட்சையும் நீங்கள் எடுத்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா ரத்த அழுத்தம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. தூங்கி எழுந்திரிச்சோன்னே ப்ரஷ் பண்ணிவிட்டு வெறும் வயிற்றில் திராட்சை கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடணும். இந்த அளவுக்கு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரத்த அழுத்தம் குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாதாம், திராட்சையை தொடர்ந்து வால்நட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தொடர்ந்து இதில் இருக்கிற கால்சியம், விட்டமின் இ ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுங்க. அதே மாதிரி உயர் ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வெள்ளரிக்காய் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. வெள்ளரிக்காயை நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா பச்சடி அந்த மாதிரி இதில் சாப்பிட்லாம், சாலட் அந்த மாதிரி பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம். ஏதோ ஒரு வடிவத்தில் நீங்கள் வெள்ளரிக்காயை தொடர்ந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரத்த அழுத்தம் நிச்சயமாக குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரொக்கோலியில் இதில் இருக்கிற நிறைய அத்தியாவசியமான பொருட்கள் பார்த்திங்கன்னா ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் உணவில் செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னாவே நம்மளுடைய ரத்த அழுத்தத்தை குறைச்சி நம்ம மெடிசன் இல்லாமல் நாமளே குணப்படுத்திக்க முடியும். இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல ஹெல்த் டிப்ஸ் வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.